ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குற அடுத்த ஸ்டாக் வந்து இபிஎல் லிமிடெட். இபிஎல் லிமிடெட் வந்து மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் டியூப்ஸ் அண்ட் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 8500 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 269 ரூபா இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து 29.6 இருக்குது. 52 வீக் ஹை வந்து 290. டிவிடெண்ட் இல்லை 1.66% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12.3% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 63.4% இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஏறி இருக்குது. இது எப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் வரும்போது தான் அக்யூமுலேட் பண்ண முடியும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இதோட இது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்டாக பார்க்குற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எடல்வைஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். எடல்வைஸ் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் அட்வைசரி சர்வீசஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 11000 கோடி. கரண்ட் ப்ரைஸாக 166 ரூபா இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து 25.7 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.19%. ROE வந்து 11.5% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.31% வரைக்கும் போயிருக்கு. இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 46.7% இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு ஆகஸ்ட்க்கு அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக ஏறி இருக்குது. சின்ன சின்ன டிப்ஸ் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 130 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 140 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ஏற்ற ஸ்டாக்கு. மூணாவது ஆஷாபுரா மின்கம் லிமிடெட். ஆஷாபுரா மின்கம் வந்து மெயினாக வந்து மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ஆஃப் வேரியஸ் மினரல்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்க வந்து மல்டிபிள் மினரல் சொல்யூஷன், சோப்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ், எனர்ஜி, எடிபிள் ஆயில் பிஸ்னஸில் இருக்காங்க. பேன் இண்டியா கம்பெனி. 7 அதர் கண்ட்ரீஸ்லேயும் பிஸ்னஸ் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4200 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 442 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 472 ரூபா. பிஇ வந்து 28.2 இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல. ROC வந்து 17.2. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24.3 இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக 45.9% CAGR இருக்குது. நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.31%. லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது. இதோட ப்ரைஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் போல் 200 ரூபா இருந்தது. கன்சிஸ்டண்ட்டாக ஏறி இருக்குது. இது காரணம் இதோட நல்ல பிஸ்னஸ் தான். இதுக்கப்புறமும் ஏறும் கண்டிப்பாக. வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து ஒரு 460 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 480 ருபீஸ் வரைக்கும் போகலாம். இந்த 3 ஷேருமே வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். எனக்கு சேனலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வருது, ஆனால் வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வேணும்னா தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலை தொடர்ந்து